இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். Radio City Love Guru. Radio City Love Guru. Radio City Love Guru. FM na Radio City 91.1. Radio City. ஹரிணி என்ற தோழி மினஞ்சல் பண்ணிருக்காங்க. FM கேட்டுட்டு இருக்கீங்க. FMனா ரேடியோ சிட்டி 91.1. எனக்கு ஃபேஸ்புக் மூலமா ராதாகிருஷ்ணன் என்ற நண்பர் அறிமுகமானாரு. ஃபேஸ்புக்ல தான் மீட் பண்ணோம், சேட் பண்ணோம், நல்லா தான் போயிட்டு இருந்தது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு நாள் திடீர்னு உன்னோட போட்டோ பார்க்கணும் அனுப்புனாரு. நான் அனுப்ப முடியாதுன்னு சொன்னேன். உடனே என்ன பிளாக் பண்ணிட்டாரு. ஆமா, என்ன பிளாக் பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு பல சோர்சஸ் மூலமா அவரை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ண ரெஸ்பாண்ட் பண்றதே கிடையாது. அவரை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. இப்படிப்பட்ட மின்னஞ்சல்களுக்கெல்லாம் நான் அடிக்கடி பதில் சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் மீண்டும் ஒரு தடவை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, அக்கா, அண்ணன் இவங்க கிட்ட எல்லாம் காட்டாத அன்பு ஏன் இப்படி சமூக வலைதளங்கள்ல போயிட்டு பந்தி பரிமாறுறோம்? எங்கிருந்து இவங்க எல்லாம் வராங்க? இந்த சமூக வலைதளம் உருவாக்கக்கூடிய அந்த இலூஷனான ஒரு அஃபெக்ஷன் மேல ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஈடுபாடு வருது? தயவு செய்து இப்படிப்பட்ட உறவுகளை ஊக்குவிக்கிற ஒரு பணியை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கறது ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆகிறாரு, போட்டோ கேட்கிறாரு, நீங்க போட்டோ அனுப்ப முடியாதுன்னு சொல்றீங்க. தட்ஸ் குட். ஆக்சுவலி ஒரு பெண்ணாக சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய போட்டோவை ஒரு தெரியாத நபருக்கு பகிர்வது தவறு. அதுதான் நீங்க செய்திருக்கீங்க. முடியாதுன்னு சொன்ன உங்களை பிளாக் பண்றாரு அப்படின்னா அப்படிப்பட்ட நபருக்காக நீங்க உருகிற இந்த உணர்வை நான் எப்படி எடுத்துக்கிறது? இப்படிப்பட்ட உணர்வுகளை நான் ஊக்குவிக்க மாட்டேன். ரொம்ப அழுத்தமா சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வார்த்தைகள் உங்களை காயப்படுத்தினாலும் சரி, முதல்ல நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்ட, சக மனிதர்கள் கிட்ட, சக உறவுகள் கிட்ட, அம்மா அப்பா கிட்ட முதல்ல அன்பா பேசுவோம். அதுக்கு பிறகு நம்முடைய உணர்வுகளை, அந்த அன்பை போயிட்டு சோசியல் மீடியால ஊருக்கெல்லாம் பதிவு வைக்கலாம், பகிரலாம். என்ன லவ் குரு அப்படின்னா அந்த ஃபீலிங் நீங்க இவ்வளவு கொச்சையா பேசுறீங்களா அப்படின்னா நான் கொச்சையா பேசல. ஒரு நேர்மையான நியாயமான நட்பு இருக்குது அப்படின்னா போட்டோ அனுப்பாத பொண்ணை எதுக்கு முதல்ல பிளாக் பண்ணணும்? ஒரு தேர்ட் பர்சனா, ஒரு சாதாரண ஒரு லேமேனா இருந்து நான் அந்த கேள்வியை முன் வைக்கிறேன். இந்த கேள்வியை நான் அந்த பெண் கிட்ட கேட்காம அவளுடைய உணர்வை நான் ஊக்குவிச்சேன் அப்படின்னா இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பிழைக்கான விதையை நான் விதைத்ததாக ஆயிடும். அந்த ஒரு தப்பை நான் பண்ண விரும்பலன்னு சொல்றேன். ஸ்டேடியம் FM கேட்டுட்டு இருக்கீங்க. FMனா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.